நம்ம அவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும்னா வெளியூர் இல்ல வெளிநாட்டுக்கு தான் போயாகணும். அவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்கா சிவா? என்ன மறந்துரு சிவா. சிவா சிவா, என்ன ஆச்சு? சாப்பிடு. சாப்பிடுறேன். எதுக்கு? சாப்பிடு. என்ன நீ இந்த டைம்ல பூ வச்சிருக்க? நான் வச்சுக்கல பூர்ணி, இதோ உங்க அண்ணன் தான் வச்சு விட்டாரு. சாமி ரூம்ல பூ கூட இருக்கு, வேணும்னா நீயும் வேணுங்கிற அளவுக்கு பூ வச்சுக்கலாம். பூ கூடையா? உங்க அண்ணன் மாதிரி ஆளுங்க தான் பொண்டாட்டி கிட்ட என்னம்மா இந்த பானகத்துல இவ்ளோ மல்லிப்பூ போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு வேப்பம்பூ எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாலாம். அப்படி இருக்கு உங்க அண்ணன் பண்றது. பூ வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே பூ கூடயே வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமா மாமா, ஐயோ மாமா மாமா, பாத்துடா. என்னங்க தண்ணி குடிங்க. உனக்காக உன் அம்மா எப்படி யோசிப்பாலோ அதே மாதிரி தான் பூமி உனக்காக யோசிக்கிறா. பொறுமையா சாப்பிடலாம்லடா. மாமா மெதுவா சாப்பிடலாம்ல மாமா, என்ன அவசரம்? அண்ணனை யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன தவிர உன் அண்ணனை வேற யார் நினைப்பாங்க? ஏன் என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப அழகா இருக்கான், யார் வேணாலும் நினைக்கலாம். அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க என் கையில காலி ஆயிடுவாங்க. என்னத்த அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என் தங்கமான மருமகனே, ஏன் உன்னை பாக்குற உரிமை கூட எனக்கு இல்லையா? நல்லா பாருங்க, ஆனா இப்ப பாக்குற மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தான் கேக்குறேன். உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு என்ன தவிர யார் மருமகளா வந்திருந்தாலும் உங்களுக்கு தங்கமா தான் தெரிவாங்க. இல்ல பூமி, இந்த விஷயத்த நான் ஒத்துக்க மாட்டேன். தேவதையே இறங்கி வந்து உன் இடத்துல நின்னா கூட என் புள்ளைக்கு பொண்டாட்டியா நீதான் வேணும்னு நான் கேப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணி என் புள்ள அதிர்ஷ்டக்காரனா மாறிட்டான். நீங்க என்ன இந்த அளவுக்கு பாராட்டுவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டிருப்பேன். இப்ப அதெல்லாம் ஜீரணமாகறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேலி பண்றதுல கூட உன்னை அடிச்சுக்க ஆள் இல்ல. அது இருக்கட்டும் பூமி, என் புள்ள ககன்னா உனக்கு ஏன் அவ்வளவு பிடிக்குது? என்னத்த இப்படி கேக்குறீங்க? எந்த ஒரு பொண்டாட்டையும் புருஷனை உயிரா தானே நினைப்பாங்க. இல்ல, ககன் மேல உனக்கு இருக்கிற அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. நீ ஏன் அவன் மேல அவ்வளவு பாசமா இருக்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லு பூமி. அத்தை, கடவுள்னா உங்களுக்கு ஏன் இவ்ளோ பிடிக்குது? இது என்ன கேள்வி? இந்த உலகத்தை படைச்சது கூட கடவுள் தானே. நம்மளையும் சேர்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் படைச்சவர் அவரு. அதனாலதான் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். பக்தியோட அவரை பூஜை செய்யறோம். உண்மைதான்.
எப்பவாவது பெரிய ஆபத்துல இருந்து யாராவது நம்ம உயிரை காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் நம்ம அந்த கடவுளுக்கு சமமா தானே அத்தை பார்ப்போம். ஆமா, அப்படிதான் பாப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆமா, நான் கேக்குற கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ டாபிக்க டைவர்ட் பண்ற பூமி. இல்ல அத்தை, நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். சின்ன வயசுல என்னோட அம்மா என்னை பெத்து நான் உயிரோட இருக்கணுங்கிற நோக்கத்துல பொம்மை ஃபேக்டரியில இருந்து என்னை தூக்கி போட்டிருக்காங்க அத்தை. அப்போ எந்த ஒரு தெருநாயும் என்னை தூக்கிட்டு போகாத மாதிரி என்னை காப்பாத்துனது அவருதான் அத்தை. அப்படின்னா சின்ன வயசுல அவனுக்கு கிடைச்ச அந்த குழந்தை நீதானா பூமி? எனக்கு மறு பிறவி கொடுத்த மாமாவை நான் விரும்புறேன்னு மட்டும் சொல்ல முடியாது அத்தை. நீங்க சொன்ன மாதிரி உயிர் கொடுத்த மாமாவை கடவுள் மாதிரி நான் பூஜிக்கணும். ஐயோ, அப்ப இவ்ளோ நாளா இந்த விஷயத்தை பத்தி ஏமா எங்க கிட்ட சொல்லல? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரவே இல்லை, அதனாலதான் நான் சொல்லல அத்தை. ஐயோ பூமி, சந்தர்ப்பம் வர வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சின்ன விஷயம் நினைச்சியா இது? அன்னைக்கு அபூர்வா ஏவி விட்ட ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, உன்னோட நல்லதுக்காக ஒரு பூக்கூடையில உன்னை வச்ச அம்மா அந்த கூடைய தூக்கி ரயில்ல ஏத்தி விட்டுட்டான். அந்த ரயில் போகும்போது அவனும் ரயில் பின்னாடியே ஓடி வந்தான். ரவுடிங்க பயத்தினால நான் தான் ககனை தடுத்து நிறுத்திட்டேன். அப்ப நாங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருந்தோம். அப்படி ஒரு கஷ்டத்துல கூட உன்னை பிரிஞ்சிட்டோமேன்ற வேதனை அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்ப கூட நீ அவனுக்கு கண்டிப்பா ஒரு நினைவாதான் இருப்பம்மா. போய் அந்த சின்ன குழந்தை நீதான்னு ககன் கிட்ட சொல்லுமா. போமா, போய் சொல்லு. வேண்டாம் அத்தை, என் ஞாபகார்த்தமா அவரு சலங்கையோட ஒரு கொலுசு வச்சிருக்காரு.